ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஷேர் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோட தொடர்ச்சி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ போன வீடியோவில் 5 lakhs வரைக்கும் லாஸ் வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து காமிக்குது. அதுக்கான ரீசன் என்ன எல்லாமே வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன ஆச்சு, அதுக்கு எவ்வளோ ஃபீஸ்லாம் வந்து பிடிச்சாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து லைவாகவே வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து 2 லட்ச ரூபா ஆச்சு தான் வந்து ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக தான் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை தான் வந்து நானும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மற்றபடி ட்ரேடிங் அட்வைஸோ உங்களை ட்ரேட் பண்ண தூண்டுறதோ இந்த வீடியோட நோக்கம் கிடையாது. சரியா? சரி, ஓகே, வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, 2 லட்ச ரூபா வச்சு ட்ரேட் பண்ணும்போது ஒரு கடைசியாக வந்து ஆப்ஷன் ட்ரேட் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா லாஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். 3 ஆப்ஷன் ட்ரேட் ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுத்திருந்தேன். ஸோ எக்ஸ்பிரி டேக்கு முன்னாடியே 1-2 நாளைக்கு முன்னாடியே டோட்டலாக வால்யூம் 0 ஆனனால என்னால் அந்த ஆர்டரை வந்து க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் அப்படி விட்டுட்டேன். ஸோ இதனால் புரோக்கர் சைடே இருந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெனால்ட்டி ஃபீஸும் வந்து போட்டு தான், ஃபைனை வந்து போட்டு தான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஆச்சுன்னா, எனக்கு லாஸ்ட்டாக நான் அக்கௌண்ட்டில் பார்க்கும்போது 4300 ரூபா வந்து லாஸில் இருந்துச்சு. அதாவது எக்ஸ்பிரி டே அன்னைக்கு நான் க்ளோஸ் பண்ணாமல் விட்டும்போது ஸோ அவங்களே மேனுவலாக க்ளோஸ் பண்ணி இந்த ப்ரைஸில் இவ்வளோ ரூபா வந்து டிடக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? டோட்டலாக வந்து 5400 ரூபா வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ பேலன்ஸ் அதுக்கு பிறகு 2,08,000 ரூபா இருந்து. ஸோ இதோட நான் வந்து முடிஞ்சிட்டுன்னு தான் நினச்சேன். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம பண்ணது வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங். ஸோ இதனால் வந்து நான் அதில் 3 ட்ரேடில் ஒரு ட்ரேடு வந்து என்னென்னா, நான் நினச்ச மாதிரி அப்பாகி மூவ் ஆகிருந்து. ஆனால் வால்யூம் இல்லாதனால என்னால் ப்ராஃபிட்டும் புக் பண்ண முடியல, ஆர்டரையும் க்ளோஸ் பண்ண முடியாமல் சுச்சுவேஷனில் இருந்து. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஒரு லாட்டுக்கு ஈக்குவலான குவான்டிட்டி, ஒரு லாட் வந்து 700 குவான்டிட்டி. சரியா? அந்த நான் சன் ஃபார்மா எடுத்திருந்தேன் அந்த ஸ்டாக்குக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 7 லட்ச ரூபா ஒர்த்துள்ள ஸ்டாக்கை என் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு -5 லட்ச ரூபா வந்து என் அக்கௌண்ட்டில் சோனாச்சு. ஸோ இதான் வந்து போன வீடியோவில் வந்து நான் சொன்னது. சரியா? அப்போது அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 லட்ச ரூபா பே பண்ண சொல்லி மெயில் வந்து 5 லட்ச ரூபா போடுங்க, அப்போ தான் அந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு இந்த 7 லட்ச ரூபா ஒர்த்துள்ள ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அப்படி இல்லைன்னா நாங்கள் டெய்லி வந்து இந்த ஃபைன் அமௌண்ட் மாதிரி, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மாதிரிலாம் வந்து பிடிப்போம். அந்த மாதிரி சொல்லி ஒரு வார்னிங் மெயில் மாதிரி வந்துட்டு இருந்து. ஆனாலும் என்கிட்ட அமௌண்ட் இல்லாத காரணத்தினால நான் வந்து டெபாசிட்லாம் வந்து பண்ணலை. ஸோ அடுத்து வந்து என்ன நடந்தது அப்படின்னா, ஃப்ரைடே வந்து பண்ணல. அடுத்து மண்டே வந்து ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகும்போது ப்ராஃபிட்டில் தான் இருந்து. ஏன்னா அந்த ஆர்டரே வந்து நான் அப்பாகும் தான் எடுத்திருந்தேன். நான் நினச்ச மாதிரியே அப்பா இருந்து ஆப்ஷன் ட்ரேடிங். சரியா? ஸோ அதனால் வந்து 20,000 ரூபா சம்திங் ப்ராஃபிட்டில் இருந்து. ஸோ அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் கழிச்சு வந்து மார்க்கெட் க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் டவுன் ஆகிட்டு மார்க்கெட். ஸோ அப்போ ஒரு கிட்டத்தட்ட 7/16 ஸோ 7/30 க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா ஒரு 14,000 ரூபா ப்ராஃபிட்டில் வந்து நான் வந்து அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு பிறகு அவங்க வந்து 762 ரூபா வந்து டிலே பேமெண்ட் சார்ஜ், மேபி அந்த ஃபைன் அமௌண்ட் மாதிரி வந்து டிடக்ட் பண்ணிக்கிட்டு 2,21,000 ரூபா வந்து டெபாசிட் வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? இதுதான் வந்து நடந்துச்சு. ஸோ அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நான் பண்ண எக்ஸ்பிரி டேக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணாதனால அந்த ஃபிசிக்கல் ஸ்டாக் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் செட்டில் ஆகி, ஸோ அதுக்கு பிறகு அதை வந்து புக் பண்ணி வெளியே வந்தோம். ஸோ ஆனால் இது எனக்கு ஃபேவரட்டாக அமைஞ்சிருக்கு. சரியா? ஓவரால் பார்த்தீங்கன்னா 2,08,000 ரூபா தான் இருந்து. ஸோ அதுக்கு பிறகு இப்போ வந்து 2,21,000 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இது எனக்கு ஃபேவரட்டாக அமைஞ்சிருக்கு. அப்போ இது ப்ளஸ் பாயிண்ட் தானே, நல்ல விஷயம் தானே அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இதில் உள்ள ரிஸ்க்கும் நம்ம பார்க்கணும். ஏன்னா அமௌண்ட் என்கிட்டே 2 லட்ச ரூபா தான் இருக்குது. ஆனால் 7 லட்ச ரூபா ஒருத்தர் ஸ்டாக்கை டெபாசிட் பண்ணாங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் வந்துன்னா அந்த 7 லட்ச ரூபா வச்சு தான் வரும். என்கிட்ட உள்ள 2 லட்ச ரூபா வச்சு வராது. ஓகே, இட்ஸ் லுக் லைக் மார்ஜின் ட்ரேடிங் மாதிரி. ஸோ அவன் அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இது வந்து ஹை ரிஸ்க்கு. சரியா? ஸோ எனக்கு மார்க்கெட் ஃபேவரட்டாக நான் அப்பாகன்னு எடுத்துருந்தேன். அப்பானனால எனக்கு வந்து ப்ராஃபிட். சப்போஸ் நீங்கள் வந்து அன்னைக்கு அப்பா ஆகிட்டு மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருந்தேன்னா நம்மக்கிட்ட உள்ள அந்த 2 லட்ச ரூபாயில் இருந்தால் மைனஸ் ஆகும். சரியா? ஸோ மைனஸ் ஆகி டோட்டலாக வந்து நமக்கு வந்து லாஸ் ஆகிருக்கும். ஸோ இதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸ்டாக் ட்ரேடிங் ஆப்ஷனில் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பிரி டே முன்னாடி தயவுசெய்து எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டாக்ஸ் பக்கமே வந்து போகாதீங்க. சரியா? அதுக்கு சொல்யூஷன் நான் சொல்லியிருந்தேன். கொஞ்சம் லாங்காக உள்ள எக்ஸ்பீரி வச்சு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு க்ளோஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் இன்னொருத்தங்க டவுட் கேட்டிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் வந்து மார்க்கெட் அப்பாகன்னு எடுத்திருந்தீங்க. ஸோ அதனால் அவங்க வந்து ஸ்டாக்கு இது பண்ணிட்டாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து டவுன் ஆகும்னு எடுத்து அதே மாதிரி மார்க்கெட் டவுனும் ஆகி மார்க்கெட்டை வந்து க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து நம்ம குரூப் மெம்பர் ஒருத்தர் வந்து ரிப்ளை பண்ணியிருந்தார். ஸோ அது என்ன சொன்னார் அப்படின்னா,
அது வந்து இன்ட்ராடே மாதிரி கன்சிடர் ஆகும். இன்ட்ராடேனா பையிங்லேயும் ட்ரேட் பண்ணலாம், செல்லிங்லேயும் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும்ல. ஸோ இதே மாதிரி வந்து இன்ட்ராடே மாதிரி வந்து கன்சிடர் ஆகும். ஸோ அதை ஒன் டேக்குள்ளாடி நம்ம வந்து ப்ராஃபிட்டை லாஸை வந்து புக் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ எனக்கு அதை பற்றி 100% தெரியாது. ஸோ அதான் அவர் வந்து சொல்லியிருந்தார். இன்ட்ராடே மாதிரினா பை சைடும் ட்ரேட் பண்ணலாம், செல் சைடும் ட்ரேட் பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். ஸோ அதை நம்ம ஒன் டேயில் ஆர்டரை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ அப்படி தான் வந்து ஷார்ட் ட்ரேடிங் வந்து ஒர்க் ஆகும். சரியா? ஓகே, இன்றைக்குள்ள மார்க்கெட் கண்டிஷனை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிளியர் அப்பு. ஸோ கிளியர் அப்புன்னு சொல்கிறத விட ஒரு டீசெண்டான மூவ், எல்லோரும் ப்ரெடிக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் வந்து மூவ். இன்றைக்கி மட்டும் இல்லை, நான் இந்த வாரம் ஃபுல்லாகவே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா வால்யூமும் இல்லை, மூமெண்ட்டும் இல்லை, கடுப்பாகிட்டு இருந்து மார்க்கெட். அதுக்கு பிறகு பாருங்கள், எப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கேப் விட்டுட்டு ஸ்டாக்ஸ்லாம் மூவ் ஆனமோ 90 டிகிரியில் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் அருமையான ட்ரேடிங் டே. என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்குது, நல்ல வால்யூமோடு இருக்குன்னா எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் எந்த பேராக இருந்தாலும் ஒரு நல்ல ட்ரேடர் வந்து ட்ரேட் பண்ணலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி உள்ள செட்டப் தான் இந்த டைம். ஸோ மோஸ்ட்லி எல்லோரும் நல்லா ட்ரேட் பண்ணுறவங்களாம் நல்லா ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கிளியரான மூவ், எங்கேயுமே வந்து ஃபேக் மூவ், ட்ராப்பு இந்த மாதிரிலாம் நடக்கவே இல்லை. கிளியரான மூவ், ஒவ்வொரு கரெக்ஷன் எடுத்து தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து மூவ் ஆச்சு. ஸோ இப்போவும் வந்து ஒரு கரெக்ஷன் எடுத்து மூவ் ஆயிருக்கு. ஸோ இதை இன்னும் லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க 5 மினிட் 30 மினிட்லலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சேனல் பிரேக் அவுட் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் ஆகி போயிருக்கு. சரியா? புல்லிஷ் ஃப்ளாக் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனா சேனல் பிரேக் அவுட், புல்லிஷ் சேனல் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அண்ட் அப். ஸோ இதுதான் வந்து அப்பு மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் நானும் ஒரு ட்ரேடு வந்து எடுத்திருந்தேன், ஐ திங்க். ஸோ வந்து ஓடிட்டுருக்கு. நான் லோ குவான்டிட்டி தான், 100 ஆர்டர், ஐ மீன் 2 லாட் வந்து எடுத்திருந்தேன், 100 குவான்டிட்டி. ஸோ 2700 ப்ராஃபிட்டில் போய்ட்டுருக்கு. ஸோ டீசெண்டான ப்ராஃபிட் தான். இப்போவே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போகலாம். இன்னும் எக்ஸ்பிரி டேனால கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட க்ளோஸ் பண்ணலாம். சரியா? மார்க்கெட் வந்து இன்னும் ஒரு 50 பாயிண்ட் டவுன் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2700 வந்து என்ன முடியும் போது கிட்டத்தட்ட 5000 முடியும். ஏன்னா 100 குவான்டிட்டி 50 அவரேஜில் எடுத்திருக்கேன். ஸோ 100 × 50 5000, 5300 வருதா? ஸோ அப்போது நம்ம கிட்டத்தட்ட அரௌண்ட் 5000 ருபீயில் வந்து இந்த ஆர்டர் வந்து மார்க்கெட் டவுன் ஆகாமல் சாயங்காலம் வரைக்கும் இருந்துன்னா முடிக்கலாம். ஆனால் அப்படி இருக்குமான்னு 100% தெரியாது. ஏன்னா 90 டிகிரியில் அப்பாயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய உண்டு. சரியா? நிறைய உண்டு. எனிவே இன்றைக்கி இல்லை, இந்த வீக்கை பொறுத்த வரைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு செட்டப் தான். பிரேக் அவுட் ட்ரேடிங் ஒர்க் ஆகும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகிருக்கும், ஸோ கரெக்ஷன் ட்ரேடிங் ஒர்க் ஆகிருக்கும், சேட் பேட்டர்ன்ஸ் ஒர்க் ஆகிருக்கும், இந்த மாதிரி ட்ரெண்டிங்கெல்லாம் இருக்கும்போது. ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிலரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்க்கெட் அப் ஆகும்போது இவ்வளோ அப் ஆயிடுச்சு, ஸோ இனி டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லி சைக்காலஜிக்கலாக ட்ரேட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்டவங்களெலாம் வச்சு செஞ்சு விட்ருக்கோம். அது மட்டும் இது. மற்றபடி ட்ரெண்டை பொறுத்து மார்க்கெட் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு தான். ஸோ பை சைடு தான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நல்லா வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டு தான் இருக்குது. நாட் ஒன்லி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஆல்சோ கிளியராக வந்து அப் ஆகிட்டு தான் வந்து இருக்குது. சரியா? ஓவரால் மார்க்கெட் வந்து கிளியர் புல்லிஷ். ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக அந்த வீடியோஸ் வந்து போட பார்க்குறேன். இதான் நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான டவுட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.